ஹலோ மை டியர் வியூவர்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில உறுப்புகள் இன்னும் கொஞ்சம் நாள்ல காணாமல் போயிடும் அப்படின்னு உங்களால் நம்ப முடியுமா? எஸ் மை டியர் வியூவர்ஸ், நிஜமாவே நம்ம உடம்புல இப்போ ஆக்சுவலாக இருக்கக்கூடிய சில உறுப்புகள் இன்னும் கொஞ்சம் நாள்ல காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சார்லஸ் டார்வினோட எவல்யூஷன் தியரி படி ஒரு உயிரினம் அந்த சூழ்நிலையில் வாழ்கிறதுக்கு எந்த ஒரு உறுப்பு அதுக்கு பயனுள்ளதாக இருக்கோ, எந்த ஒரு பண்பு அதுக்கு பயனுள்ளதாக இருக்கோ, அந்த பண்போ இல்லை அந்த உறுப்போ தான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அப்படின்றது தான் சார்லஸ் டார்வினோட எவல்யூஷன் தியரி. ஸோ அந்த எவல்யூஷன் தியரி படி பார்த்தோன்னா, இப்போ மனித உடலில் இருக்கக்கூடிய சில உறுப்புகள் பயனில்லாமல் கிடக்கு, இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூடிய உறுப்புகளாக இருக்குது. காலப்போக்கில் இந்த உறுப்புகளோட பயன்பாடுகள்ன்றது சுத்தமாக தேவையில்லாமல் போயிடும். அப்போது இந்த உறுப்புகள் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மை டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த மாதிரி மனித உடலில் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் நாளில் காணாமல் போகக்கூடிய ஒரு 10 உறுப்புகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கூடிய சீக்கிரமாகவே நம்ம உடம்புல இருந்து காணாமல் போகக்கூடிய அந்த முதல் உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்பெண்டிக்ஸ். அப்பெண்டிக்ஸ்னா நத்திங் பட் மை டியர் வியூவர்ஸ், குடல்வால் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். இந்த குடல்வால் மனித உடலில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பெருகுடலும் சிறுகுடலும் சந்திச்சுக்கிற இடத்துல மத்தியில் இது ஒரு சின்ன தோப்பை மாதிரி இருக்கும். இதோட முக்கியமான பணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மனிதர்களோட உடம்புல இப்போ இது எந்த விதமான பணியும் செய்யறதில்ல. பட் தாவர உண்ணிகளான விலங்குகளில், தாவரங்களில் செல்லுலோஸ் அப்படின்ற புரோட்டீன் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி செல்லுலோஸ் புரோட்டீன் ரிச் கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய உணவுகளை செமிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் நம்மளோட ஏன்செஸ்டரான மங்கீஸ் தாவரங்களை நிறைய உணவாக உட்கொண்டதுனால அப்போ அவங்களுக்கு இந்த குடல்வால்ன்றது பெரிய சைஸில் இருந்துச்சு. அந்த உணவை செமிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இப்போ மனிதர்களாகிய நம்ம தாவரங்களை அதிகமாக உணவாக எடுத்துக்காததுனால இந்த குடல்வாலோட பயன்பாடு குறைஞ்சிடுச்சு. ஸோ இது எவல்யூஷன் தியரி படி காலப்போக்கில் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம உடம்புலேருந்து காணாமல் போகக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒன்று நம்மளோட பாடியர், இன்னொன்று அரக்டர் பிலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உறுப்பு. பாடியர் நம்மளோட ஏன்செஸ்டருக்கு இருந்ததுக்கான காரணம் அப்போ இருந்த கால சூழ்நிலையில் உடலோட வெப்பநிலையை தக்க வைக்கிறதுக்கும் புறச்சூழ்நிலையில் இருந்த குளிர் வெப்பநிலையை தாங்கிறதுக்குமா தான் இந்த உரோமங்கள் அப்படின்றது ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ மனிதர்களாக நம்ம ஆடை அணிய ஆரம்பிச்சதுனால குளிராக இருக்கட்டும் இல்லை வெப்பமாக இருக்கட்டும் அதை நம்மளால ஈஸியாக தாங்க முடியறதுனால நம்மளோட உடம்புல உரோமங்களுக்கான தேவைன்றது குறைஞ்சிட்டதுனால நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய உரோமங்கள் காணாமல் போயிடுச்சு. பட் இப்போவும் நம்மளோட உடம்புல சில இடங்கள்ல உரோமங்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரியான இடங்கள்ல மட்டும் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த மாதிரியான இடங்கள்ல உரோமங்கள் இருப்பதற்கான தேவைகள் அப்படின்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கண்ணுக்கு மேலே கண் இமைகள் அப்படின்றது இருக்கிறதுக்கான காரணம் நம்மளோட கண்ணை வேர்வை தண்ணீர் கண்ணு உள்ள இறங்காமல் பாதுகாக்கிறதுக்கும் தூசிகள்ல இருந்து பாதுகாக்கிறது தான் இந்த கண் இமை அப்படின்றது இருக்கு. தலையில முடி இருக்கிறதுக்கான காரணம் சூரியனோட வெப்பம் டைரக்டா நம்மளோட தலை மேல படாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான முடிகள்ன்றது இருக்கு. பட் இப்பவும் நம்மளோட உடம்புல சில இடங்கள்ல இருக்கக்கூடிய ஏரானது மோர் ஆர் லெஸ் யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அரக்டர் பிலி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளோட முடியோட கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான தசை தான் அரக்டர் பிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வர்றதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நமக்கு பயமா இருக்கும் போதோ இல்லாட்டி நம்ம குளிர்ல இருக்கும் போதோ இந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படின்றது வரும். நம்மளோட முன்னோர்கள் இல்லாட்டி விலங்குகளுக்கு ஏன் கூஸ் பம்ப்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்போ ஆபத்து காலங்களில் இருக்கும்போது தான் இந்த விலங்குகளுக்கு கூஸ் பம்ப்ஸ் அப்படின்றது வரும். இந்த கூஸ் பம்ப்ஸ் வரும்போது அந்த விலங்குகளோட உடம்புல இருக்கக்கூடிய மொத்த உரோமங்களும் நேராக நிற்கும். ஸோ இந்த மாதிரி நிற்கும் போது அந்த விலங்குன்றது கொஞ்சம் பெரிய சைஸாக காட்சியளிக்கும். ஸோ அதை வேட்டையாட வர விலங்கானது அதை பார்த்து பயந்து அதை வேட்டையாடாமல் பயந்து ஓடிடும். ஸோ இதுக்காக தான் நமக்கு கூஸ் பம்ப்ஸ் அப்படின்றது வருது. பட் இப்போ மனிதர்களாக நம்ம ரொம்ப சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டில் வாழ்கிறோம் அப்படின்ற காரணத்தினால நமக்கு இந்த கூஸ் பம்ப்ஸ் வர்றதுக்கான காரணமே இல்லைன்றதுனால அந்த கூஸ் பம்ப்ஸை ஏற்படுத்தக்கூடிய இந்த அரக்டர் பிலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உறுப்புகள் காலப்போக்கில் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூணாவது நம்ம உடம்புல இருந்து காணாமல் போகக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டான்சில்ஸ் நம்ம உடம்புல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வாயோட பின்பகுதியிலையும் தொண்டையோட மேல் பகுதியிலும் நம்ம சிறுநாக்குக்கு ரெண்டாம் பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தசைகள் போன்ற உறுப்பு தான் இந்த டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுதான் நம்ம பாடியோட ஃபர்ஸ்ட் டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம பாடியை ஒரு கோட்டையாக கன்சிடர் பண்ணிக்கணும்னா வாசலில் நிற்கக்கூடிய 2 வாசல் காவலாளிகள் அப்படி தான் இந்த டான்சில்ஸை நம்ம எடுத்துக்கணும். இந்த டான்சில்ஸோட முக்கியமான பணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளோட உடம்புக்குள்ள ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா வருதுன்னா அதை ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த டான்சில்ஸ் அப்படின்றது பண்ணுது. பட் இந்த டான்சில்ஸ்னால நமக்கு நன்மைகள் வரதை விட
ஆபத்து நிறைய வருது அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இந்த டான்சில்ஸ் ஈஸிலி இன்ஃபெக்டடான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம தொண்டையில நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த உறுப்பை வெட்டி எடுத்துட்டா கூட அதனால நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதா அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இதனால காலப்போக்கில் இந்த உறுப்போட பயன்பாடும் குறைஞ்சி இன்னும் ஒரு 500 வருடங்களையோ இல்லை 1000 வருடங்களையோ இந்த உறுப்புன்றது காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவதா நம்ம உடம்புல இருந்து காணாம போகக்கூடிய அந்த உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாராநாசல் சைனசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளோட மூக்கு பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான காற்று குமிழ்கள் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளோட ஏன்செஸ்டருக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஏன்செஸ்டருக்கு நம்மளோட ஸ்மெல்லிங் சென்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ நாகரிக மனிதனுக்கு அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் தேவைப்படாத காரணத்தினால இந்த பாராநாசல் சைனசஸோட வேலைன்றது இல்லாமல் இருக்கு, சும்மா வெட்டியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அது காலப்போக்கில் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அஞ்சாவதா நம்ம உடம்புல இருந்து காணாமல் போகக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிலியா செமிலுனாரிஸ் இல்லாட்டி நிக்டிடேட்டிங் மெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிக்டிடேட்டிங் மெம்பரஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு விதமான தசை அமைப்பு. இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கண்ணுக்குள்ள கார்னியாவுக்கும் நம்மளோட ஐலிட்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தேர்ட் ஐலிட் தான் இந்த நிக்டிடேட்டிங் மெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட கண்ணுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்டட் லேயரா இந்த நிக்டிடேட்டிங் மெம்பரன்ஸ் அப்படின்றது ஒரு காலத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரும்பாலும் இந்த நிக்டிடேட்டிங் மெம்பரன்ஸ் ஒரு உறுப்பா செயல்படாம நம்ம கண்ணோட இந்த ஓரங்கள்ல ஒரு சின்ன தசை பகுதி மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த நிக்டிடேட்டிங் மெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மனிதர்கள்ல இந்த உறுப்பு இப்போ வேலை செய்யறதுல அப்படின்னாலையும் பறவைகள், ரெப்டைல்ஸ், ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரியான உயிரினங்கள்ல ஸ்டில் இந்த நிக்டிடேட்டிங் மெம்பரன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனோட உடம்புல இந்த உறுப்பு பயன்படாமல் இருக்கிற காரணத்தினால காலப்போக்கில் இந்த உறுப்பு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவதாக நம்ம உடம்புல இருந்து காணாமல் போகக்கூடிய அந்த உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உறுப்புன்னு சொல்கிறத விட நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு அனிச்சை செயல் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா பாமர் கிராஸ்ப் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிறக்கிற குழந்தைங்கிட்ட மட்டும்தான் நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிறக்கிற குழந்தையோட கையில் நம்ம ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை நம்ம விரலையோ வச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணி அந்த விரலையோ இல்லை அந்த பொருளையோ ரொம்பவே டைட்டாக பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அனிச்சை செயல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதை செய்யறதுக்கு அந்த குழந்தை கான்சியஸாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் ஒரு அனிச்சை செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளோட ஏன்செஸ்டரான மங்கீஸோட உடம்பு ஃபுல்லாக ரோமங்கள் இருக்கும். அதோட இன்ஃபேன்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அதோட குழந்தைகள் பிறந்த உடனே அந்த தாயோட உடம்பை கவ்வி பிடிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். மரங்களில் குரங்கள் போகும்போது அதோட வயிற்றுல குட்டிகள் தொங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிறந்த குட்டி கூட எப்படி கெட்டியாக அந்த தாயோட ரோமங்களை இறுக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது அந்த கைகளில் இருக்கக்கூடிய ஒரு விதமான அனிச்சை செயல் அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் பாமர் கிராஸ்ப் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரங்குகளில் இருக்கக்கூடிய இந்த விதமான பண்புகள் அந்த குரங்குகள் பெருசாக வளர்ற வரைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் மனிதர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பண்புகள் 16 வாரங்கள் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செயல்ன்றது நின்றுடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மனிதர்களுக்கு அந்த தேவைன்றது இல்லாமல் போன காரணத்தினால கூடிய சீக்கிரமாகவே இந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது காலப்போக்கில் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஏழாவதா நம்ம உடம்புல இருந்து காணாமல் போகக்கூடிய உறுப்பு ஆரிகுலர் மசில்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த ஆரிகுலர் மசில்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒவ்வொரு உயிரினத்தோடைய காது பகுதிகளில் இருக்கக்கூடிய மசில்ஸ் தான் இந்த ஆரிகுலர் மசில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது 3 வகையா இருக்கு. ஆன்டீரியர், சுப்பீரியர், போஸ்டீரியர் ஆரிகுலர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா இருக்கு. இதனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விலங்குகள் அதனுடைய காதுகளை அசைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட ஏன்செஸ்டருக்கு இந்த மசில்ஸ் எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே காடுகளில் வாழ்ந்த ஒரு நபர்கள். ஸோ அவங்களுக்கு எப்போ எங்கேருந்து எந்த விலங்கு மூலியமா ஆபத்து வரும் அப்படின்றதே தெரியாது. படங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, திரும்பி பார்க்கறதுக்குள்ள போட்டாண்டா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஏதாவது ஒரு விலங்கினம் அப்போ நம்மளோட முன்னோர்களை ஈஸியாக வேட்டையாடிடும். ஸோ அந்த மாதிரி திரும்பி பார்க்காமே ஒரு விலங்கு எந்த பக்கத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதுகளை திருப்புறது மூலியமாகவே அந்த பாதிப்புலேருந்து நம்மளை முன்னெச்சரிக்கையாக பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த விதமான இந்த ஆரிகுலர் மசில்ஸ் அப்படின்றது காதுகளை மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சிடும். பட் இப்போ இருக்கக்கூடிய நாகரிக மனிதர்களான நாம சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். விலங்குகள் கிட்ட இருந்து சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நம்மள எந்த விதமான விலங்கு வந்து
ஹண்ட் பண்ணிடும் அப்படின்ற பயம்ன்றது நமக்கு இல்லை. ஸோ நம்ம காதுகளை அசைச்சு அது எந்த பக்கம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான தேவை நமக்கு இல்லாமல் போனதுனால அந்த ஆரிகுலர் மசில்ஸோட வேலைன்றது சுத்தமாகவே இல்லை. அது சும்மா தான் நம்மளோட உடம்புல இப்போ இருந்துட்டு இருக்கு. ஸோ காலப்போக்கில் அது காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எட்டாவதாக நம்ம உடம்புல இருந்து காணாமல் போகக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மேல் நிப்பிள்ஸ் அண்ட் பிரஸ்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெண்களுக்கு நிப்பிள்ஸும் பிரஸ்ட்டும் இருக்கிறதுக்கான காரணம் லாக்டேஷனுக்காக. பட் ஆண்களுக்கு அந்த வேலை இல்லாதனால அவங்களுக்கு ஏன் நிப்பிள்ஸும் டிஷ்யூஸும் இருக்குது, அது சும்மா தான் கிடக்கு, இன்னும் கொஞ்சம் நாளில் அது காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஆண்களுக்கு ஏன் நிப்பிள்ஸ் இருக்குது, அது ஏன் இத்தனை நாள் எவல்யூஷனில் காணாமல் போல, அண்ட் ஆண்களுக்கு பால் சுரக்குமா சுரக்காதா, இல்லாட்டி ஆண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வருமா இப்படின்னு சொல்லிட்டு மேல் நிப்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இல்லாட்டி வை மென் டு ஹாவ் நிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்லே சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் அதை செக் பண்ணி பாருங்கள். 9ஆவதாக நம்ம உடம்புல இருந்து காணாமல் போகக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டெயில் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோட ஏன்செஸ்டருக்கு வால் இருந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த வால் அவங்க பேலன்ஸ்டாக நடக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. மனுஷன் எவால்வ் ஆகி வரும்போது அவன் 4 காலில் நடக்கிறதுலேருந்து அவனோட முதுகெலும்பு நேராகி 2 காலில் நடக்க கற்றுக்கிட்டான். இதனால அவனுக்கு அந்த வாலோட தேவை, அதாவது பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதுக்கான வாலோட தேவை அப்படின்றது இல்லாமல் போச்சு. பட் அந்த வாலோட எலும்பு டெயில் போன் அப்படின்னு சொல்லப்படுறது ஸ்டில் ஹியூமன்ஸோட உடம்புல சின்னதாக ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படின்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும். பட் இந்த டெயில் போன் அப்படின்றது எந்த விதமான பணியும் செய்யாமல் ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறதுனால காலப்போக்கில் இதோட தேவை அப்படின்றது குறைஞ்சி டெயில் போன் கூடி சீக்கிரமாகவே நம்ம உடம்புல இருந்து காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 10ஆவதாக நம்ம உடம்புல இருந்து காணாமல் போகக்கூடிய அந்த உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விஸ்டம் டீத் இல்லாட்டி தேர்ட் மோலார் டீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஸ்டம் டீத் அப்படின்னா என்னன்னா, இது நம்மளோட ஏன்செஸ்டருக்கு எப்படி ஹெல்ப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ நமக்கு தாடை பகுதி சின்னதாகவும் கீழ் வரிசையில் 16 பல்லும் மேல் வரிசையில் 16 பல்லும் மொத்தமாக 32 பல்லு மட்டும்தான் இருந்துச்சு. பட் நம்மளோட ஏன்செஸ்டரோட காலகட்டத்தில் அப்போது உணவுகள் அப்படின்றது ரொம்பவே கடினமான ஒரு உணவாக இருந்த காரணத்தினால அவங்களோட தாடை பகுதி அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் அவங்களோட கடவாய் பற்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகமான எண்ணிக்கையிலும் இருந்திருக்கு. அது அவங்களுக்கு அந்த கடினமான உணவை நல்லா கடிச்சு மென்று சாப்பிட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. பட் நாகரிகம் வளரும் போது, விவசாயம் வளரும் போது நம்ம இந்த காலத்தில் எடுத்துக்கூடிய உணவுன்றது ரொம்பவே சாஃப்டான ஒரு ஃபுட்டாக ஆயிட்டதுனால நமக்கு அந்த மாதிரி கடினமான பற்களுக்கோ இல்லை கடினமான தாடைகளோ இருக்க வேண்டிய தேவை இல்லாமல் போனதுனால நம்மளோட தாடை பகுதி அப்படின்றது சுருங்கி நம்மளோட பற்களோட எண்ணிக்கையும் சுருங்கிடுச்சு. பட் சில நேரங்களில் இந்த விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளோட கடவாய் பல்லுக்கு பின்னாடி ஒரு பல்லு எக்ஸ்ட்ரா ஒன்று முளைச்சி வரும். பட் அது வளர்கிறதுக்கு இடம்ன்றது இருக்காதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய கடவாய் பல்லுக்கு அடியிலே வளரும், இல்லாட்டி அதை ஒட்டியே வளரும். வலின்றது உயிர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஸ்டம் டீத் வளர்கிறதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஸ்டம் டீத் அப்படின்றது இப்போ பெரும்பாலான மக்களுக்கு வளர்றதில்ல. இது காலப்போக்கில் சுத்தமாகவே வளராமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இப்போ எனக்கு விஸ்டம் டீத் இருக்குது, அது காணாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. நீங்கள் ஒரு டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. காலப்போக்கில் இந்த விஸ்டம் டீத்தோட தேவை இல்லை அப்படின்றதுனால இன்னும் சில காலங்களில் ஒரு 500 வருடங்களோ இல்லை ஒரு 1000 வருடங்களுக்குள்ளாரவோ இந்த விஸ்டம் டீத் சுத்தமாகவே யாருக்கும் வளராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மை டியர்ஸ், இதுதான் அந்த 10 உறுப்புகள் நம்மளோட உடம்புல இருந்து கூடிய சீக்கிரமாகவே காணாமல் போகக்கூடிய உறுப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.